இந்த இமேஜ்ல நீங்க பார்க்கக்கூடிய வேவ்ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 50%, 75%, 25% அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூட்டி சைக்கிள்ல வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்கதை உங்களால வந்து பார்க்க முடியும். இந்த 3 வேவ்ஃபார்ம்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமனான ஒரு நேம் வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்கொயர் வேவ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? இந்த ஸ்கொயர் வேவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எதோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதில் உள்ள அவுட்புட் பல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து அல்டர்னேட்டிங் ஸ்கொயர் வேவ் அப்படிங்கிறது. இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா வந்து இப்படிப்பட்ட ஒரு அல்டர்னேட்டிங் ஸ்கொயர் வேவ் தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட்ல வந்து நம்ம இன்வெர்ட்டரில் கொடுக்கும் பொழுது அதாவது வந்து ஜென்ரேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு சைனசாய்டல் வேவ் ஃபார்மை வந்து மாற்றி கொடுக்குது இன்வெர்ட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற அந்த வேவ் ஃபார்ம் அதாவது வந்து 50% டியூட்டி சைக்கிள் உள்ள வேவ் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா நாம நார்மலாக வந்து ஸ்கொயர் வேவ் ஃபார்ம்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஒரு ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் வரைய சொன்னால் நம்ம அதை தான் வரைஞ்சிருப்போம். கரெக்டாக? இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் டைம் வந்து 50% இருக்கும், ஆஃப் டைம் வந்து 50% இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் வந்து இது மட்டும்தான் வந்து நம்ம ஸ்கொயர் வேவ்னு சொல்லி படித்தோம். ஏன் வந்து 75%, 25% உள்ளதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடியறதில்ல. ஆனால் இதுவும் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது ஏன் எங்கே யூஸ் ஆகுது, ஏன் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தா தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்கிறது தினமும் நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி வந்து இந்த 50% உள்ள அந்த டியூட்டி சைக்கிள் உள்ள சைக்கிள் தான் நம்ம வந்து நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். பட் 75%, 25%, ஈவன் 10%, 5% இந்த மாதிரி வந்து வேரியிங் டியூட்டி சைக்கிள்ஸ் உள்ள சைக்கிளாக நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டெக்னிக் பேர் தான் பார்த்தீங்கன்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்ஸ் வித் மாடுலேஷன் இந்த இதிலே இருக்குது, பேர்லேயே இருக்குது பல்ஸ் வித். அதாவது அதோட வித்தை வந்து மாடுலேட் பண்ணக்கூடிய இந்த டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல்ஸ் வித் மாடுலேஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தெரியுமா சொல்லலாம்? அதாவது வந்து it's a technique, powerful technique for controlling analog circuits with the help of microprocessor and microcontroller using digital outputs அப்படின்றது. ஒரு மைக்ரோ ப்ராசஸர் அல்லது மைக்ரோ கண்ட்ரோலர் சிம்பிளாக சொல்லலாம் ஒரு ஆர்டினோ எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அவுட்புட் டிஜிட்டல் பின்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் அவுட்புட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அனலாக் சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ பவர்ஃபுல் டெக்னிக் யூஸ்ட் இன் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது தான். இந்த பல்ஸ் வித் மாடுலேஷனில் ரொம்ப நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடியோட பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு டிசி மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம எதையுமே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பல்ஸ் வித் மாடுலேஷனில் வந்து நாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? இந்த அனலாக் அண்ட் டிஜிட்டல் அதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலாக்லாம் வந்து கண்டினியூஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம், டிஜிட்டலில் வந்து டிஸ்கிரீட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் வந்து இந்த ஒரு வேவ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஆன் ஒன்று இருக்குது, டி ஆஃப்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆன் டைம் ஒன்று இருக்குது, ஆஃப் டைம் அப்படின்னு இருக்குது. ஸோ மேலே வந்து பீக்கில் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஆன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே வந்து நெகட்டிவில் போயிட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டோட்டல் டைம் வந்து டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப் அப்படின்றது தான் ஃபார்முலா. சரிங்களா? இந்த டீயை வந்து ரிவர்ஸில் போட்டிங்கன்னா அதை வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் இருந்துட்டு போட்டும் ஆரம்பத்தில் வந்து இந்த வேவ் ஃபார்ம் வந்து டியூட்டி சைக்கிள்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, ஸோ அதை வந்து என்ன அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா என்னன்னா டி ஆன் பை டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன் டைம் டிவைடட் பை த டோட்டல் டைம் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த டியூட்டி சைக்கிளை வேரி பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேவ் ஃபார்மோட பல்ஸ் வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த பல்ஸ் வித் மாடுலேஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஃப்ரீக்வன்சி லெவல் பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோஹெர்ட்ஸ்லேருந்து 200 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த பல்ஸ் வித் மாடுலேஷனை நம்ம மோஸ்ட் ப்ராபபிலி வந்து நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாஸ்ஃபெட், ஐஜிபிடின்னு சொல்லக்கூடிய இந்த டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்விட்சிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ அப்படிப்பட்ட ஸ்விட்சிங் பிரின்சிபலை வந்து நம்ம அதில் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம போன வீடியோவாக இருக்கட்டும் அல்லது வந்து இன்வெர்ட்டர்ஸை பற்றி பார்த்தப்போவா இருக்கட்டும் என்ன சொல்லியிருப்பேன்னா ஐஜிபிடி அல்லது மாஸ்ஃபெட் வந்து 4 சுவிட்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. S1, S2, S3, S4 அப்படின்னு சொல்லி 4 சுவிட்ச் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெக் இருக்கும். அதில் ஒரு லெக் தான் பார்த்தீங்கன்னா வந்து கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த கேட் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வந்து அதோட வோல்டேஜ் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் மெயினாக பண்ணுறதுக்காக தான் இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கு வந்து போகிறாங்க. சரிங்களா? இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டைம் பேஸ்டு, இன்னொன்று வந்து ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து டைம் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைம் பேஸ்ட் ப்ராசஸ் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் போகும்போது ஃப்ரீக்வன்சி வந்து வைட் ரேஞ்சில் வந்து வேரி ஆகிற காரணத்தினால அது அவ்வளோ ஒரு எஃபிஷியன்ட்டான சிஸ்டமாக இருக்காது அப்படின்றதுனால வந்து டைம் பேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு போகிறாங்க. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வேவுக்கும் ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷனில் வரக்கூடிய வேவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஸ்கொயர் வேவ் அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி 50% ஆஃப் டைம் இருக்கும், 50% ஆஃப் டைம் இருக்கும். இதே வந்து பல்ஸ் வித் மாடுலேஷனால ஜென்ரேட் ஆகக்கூடிய சிக்னல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் வேவ், நார்மல் ஸ்கொயர் வேவ் 50% டியூட்டி சைக்கிளோட ஸ்கொயர் வேவ் மட்டும் இருக்காது. அதே நேரத்தில்
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூட்டி சைக்கிளோட ஸ்கொயர் விஷயம் அதில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து இதில் உள்ள விஷயம். சரிங்களா? ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கோம். இதை நான் சொல்லிட்டு இருக்கும்போது தம்பி ஒரு நிமிஷம் நிறுத்துப்பா. முதல்ல பல்ஸ் வித் மாடுலேஷனை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு பல்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி வந்து வித்தை மாடுலேட் பண்ணி ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பீங்க. கரெக்டாக? ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயிங் டு யூஸ் அன் ஆர்டினோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது வந்து ஆர்டினோ மட்டும் கிடையாது, பொதுவாக மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பல்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வேரிங் டியூட்டி சைக்கிள் உள்ளதை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் த எல்இடி ஆஃப் கண்ட்ரோலிங் த பிரைட்னஸ் ஆஃப் அன் எல்இடி அப்படின்றது. ஒரு எல்இடி பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கான்ஸ்டன்ட்டாக வந்து ஒரு பிரைட்னஸில் வந்து கன்சிஸ்டண்டாக எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட டியூட்டி சைக்கிள் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னு இருக்கணும். ஏன் 100% அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% டியூட்டி சைக்கிள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேவ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் டிசி மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே 50% டியூட்டி சைக்கிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து 50% ஆஃப் டைம் அண்ட் 50% ஆன் டைம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50% ஆன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் அவ்வளோ டைம் வந்து அந்த பல்ப் வந்து ஆனில் இருக்கும், அடுத்த 50% பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். சொல்றது புரியுதா? ஸோ ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஸோ தட் அந்த ஸ்விட்சிங் பொசிஷன் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ அதாவது வந்து அந்த எல்இடி வந்து ஆன் ஆகுது அப்புறம் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது அப்புறம் ஆஃப் ஆகுது. இதே மாதிரி வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஒரு சர்க்யூட்ல இருந்து இன்புட் வந்து 50 வோல்ட்னு வச்சுக்கோங்க, லோடுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் வந்து 40 வோல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் எப்படி டியூட்டி சைக்கிள் நம்ம வந்து ஒரு லோடு ஒரு மோட்டார் லோடாக கூட இருக்கட்டுமே, ஏதோ ஒரு லோடை வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டியூட்டி சைக்கிள்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ 40/50 அப்படிங்கிறத போட்டு இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 80% அப்படின்னு கிடைக்கும். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி சைக்கிளோட வேல்யூ வந்து 80% அப்படின்னா ஆன் டைம் வந்து உங்களுக்கு 80% இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது 80% ஆஃப் த டைம் வந்து அந்த மோட்டாருங்கிறது பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரிமைனிங் 20% ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து ஆஃப் பொசிஷனுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அல்லது ஒரு எல்இடி கூட நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா 80% ஆஃப் த டைம் வந்து அந்த எல்இடி ஆனில் இருக்கு, 20% ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி வந்து ஆஃப் பொசிஷனுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி தான் அல்டர்னேட்டிங்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷன் டெக்னிக் மூலமாக ஒரு சுவிட்சையும் வந்து அவ்வளோ நேரம் ஆனில் வைக்கிறாங்க, அவ்வளோ நேரம் வந்து ஆஃப் அப்படிங்கிற பொசிஷனுக்கு கொண்டு போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இதே டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர்ஸில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ S1 அண்ட் S4 வந்து ஒரே நேரத்தில் ஆனில் வைப்பாங்க, அந்த டயத்தில் S2 S3 வந்து ஆஃபில் இருக்கும். அடுத்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா S2 S3 ஆனில் இருக்கும், அந்த நேரத்தில் S1 S4 வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ எப்படி வந்து 2 சுவிட்ச் மட்டும் ஆனில் வைக்கிறாங்க, 2 சுவிட்ச் ஆஃபில் வைக்கிறாங்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுட்டு இருக்காங்கிறதா உண்மை. ஓகேவா? கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம், அதாவது வந்து ஒரு ஆர்டினோ போர்டு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டிஃபரன்ஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது எங்கெல்லாம் வந்து டிஜிட்டல் பின்ஸில் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா PWM பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டினோட. நீங்கள் ஆர்டினோட வந்து ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷன் டெக்னிக் மூலமாக பல்ஸ் ஜென்ரேட் பண்ணி ஒரு சர்க்யூட்டில் கொடுக்குறதா இருந்தால் ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் சிம்பிள் உள்ள பின்ஸ்ல இருந்து நீங்கள் வந்து ஜம்பர் வரை கனெக்ட் பண்ணி உங்களோட அனலாக் சர்க்யூட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ மீன் அந்த பல்ப் சர்க்யூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடி ஒரு வீடியோஸில் சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஆர்டினோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறது, ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஐடியாஸ் வந்து இப்போதைக்கு நம்மகிட்ட இல்லை. இப்போதைக்கு வந்து அந்த மாதிரியான ஃபேவரபுளான கண்டிஷன்ஸும் கிடையாது. பட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறது மாதிரியான வீடியோஸ், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்தால் கண்டிப்பாக இதே மாதிரி டெக்னிக்கை கண்டிப்பாக நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல நினச்சேன். இது ஒரு புது ஹேர் ஸ்டைலு இன்றைக்கி நியூ இயருக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து கட் பண்ணியாச்சு, அதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் ஐடியாஸ், உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டே இருங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போங்க ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஐடியாஸ் எல்லாமே அங்கேயும் நீங்கள் தெரிவிக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கிற சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.